அனைவரையும் மேசியா தேவியின் சார்பாகவும் என் சார்பாகவும் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் சார்பாகவும் உங்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் ஒருவருக்குள் அன்பாக இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி குறித்தும் நமது பத்திரிகை ஊடக நண்பர்களால் வாழ்த்து செய்தியை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இது போன்ற கிறிஸ்துமஸ் விழாவை நடத்த வேண்டும் என்று என்னை உற்சாகப்படுத்தி கடவுள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி என்று சொல்லி உற்சாகப்படுத்தக்கூடிய சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய தேசிய தலைவரும் கிறிஸ்தவ அரசியல் பத்திரிகையின் ஆசிரியருமான அன்பிற்கினிய ஐயா பேராயர் சாம் யேசுதாஸ் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். கரங்களை தட்டி வரவேற்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு நான் அழைத்த பொழுது மிகவும் அன்புடன் விசாரித்து எப்பொழுது வர வேண்டும் என்று என்னுடைய உற்சாகத்தோடு எப்பொழுதும் எனக்கு மிகவும் எளிமையாக பழகி எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற சட்ட ஆலோசகர் மரியாதைக்குரிய அண்ணன் இளைய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்றக்கூடிய நிறுவன தலைவர் அவர்களை வருக வருகை நான் வரவேற்கிறோம். அடுத்ததாக பத்திரிகை துறையில் பிரஸ் மீடியாவுடைய தலைவர் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை இருந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. அண்ணன் அவர்கள் வருக வருகை என்று வரவேற்கிறோம். இந்த இந்தியா விழாவிற்கு வந்திருக்கிற மற்றும் ஊடக நண்பர்கள், டிவி சேனலின் குழுவினர்கள், அண்ணன் விஜயகுமாரன் அவர்கள், அண்ணன் பத்திரிகையாளர் உதயகுமாரன் அவர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் ஊடகத்துறையின் இங்க யூடியூப் சேனலுடைய நிறுவனர் ஜான்சன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு வந்திருக்கிற சோதரர்கள் யாரையும் வரவேற்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை வாழ்த்து செய்தியை துவக்க அண்ணன் இளைய கட்டபொம்மன் அவர்களை அழைக்கிறேன். அண்ணன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்து செய்தியை வழங்குவார். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதை கடந்து வரக்கூடிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். ஒரு அன்பு என்றால் இந்த உலகத்தில் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய எந்த உயிரினமும் இயங்கக்கூடியது அன்பு. அந்த அன்பின் பிறப்பிடமான கிறிஸ்துவ மக்களுக்கு முதலில் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியின் முழு வடிவம் கிறிஸ்துவ மதம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சிறு வயதிலிருந்து பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது சக மாணவர்கள் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் போன்ற நண்பர்களோடு பழகிய இந்த அழகான நாட்களை நாம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துமஸ் முடிந்த பின்பு பள்ளிக்கு செல்கின்ற காலத்தில் நான் சொல்கிறேன், அந்த கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு ஒரு நீண்ட கலையாண்டு பரீட்சையினுடைய விடுமுறை. அந்த விடுமுறையை தொடர்ந்து பள்ளிகள் திறக்கும் பொழுது கிறிஸ்துவ நண்பர்கள் பிளம் கேக் என்கிற ஒரு அற்புதமான ஒரு இனிப்பினை சுவைக்க தருவார்கள். அது ஒரு சிறிய டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து நண்பா சாப்பிடுவார்கள். அந்த நண்பர்களுடைய பெயர் ரூபன். எனக்கு அந்த நினைவுகள்லாம் வருகிறது. கிறிஸ்டோபர் என்ற ஒரு நண்பர் இருந்தார், டேவிட் என்ற ஒரு நண்பர், ரஞ்சித் என்ற ஒரு நண்பர். இவர்களெல்லாம் என்னால் மறக்க முடியாத கிறிஸ்துமஸ் கேட்குக்காக சொல்லவில்லை, அவர்களுடைய நட்பு அவ்வளவு இனிது என்பதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக நண்பர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால்,
பல்வேறு ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய, கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை அந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். குணசேகரன் அவர்கள். அது மட்டுமல்ல, பெரிய பேராயர்கள், சின்ன பேராயர்கள் என்று பாகுபாடு பாராமல் அவர் நடத்தி வரும் மேசியா செய்தியில் முன்பு இருக்கக்கூடிய பக்கம் முதல் பக்கமாக இருக்கட்டும் அல்ல கடைசி பக்கமாக இருக்கட்டும், அவர் ஒரு பாகுபாடு இல்லாமல் அந்த செய்தியினை போடுவதுதான் அவரை இந்த அளவுக்கு ஒரு வெற்றியினுடைய உச்சத்துக்கு கொள்வது. ஏனென்றால் பணம் கொடுத்தாலும் சரி, பணம் கொடுத்தாலும் சரி, அவர் நட்போடு பழகினார், அவர் இதயத்தில் இடம் இருக்கும் என்பது அவருடைய வாழ்வியல் முறையில் கொண்டு வந்த ஒரு தத்துவம். எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஒரு நட்பு மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான் மற்றும் அரசியலை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் மத்தியில் தான் அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டது. அன்று முதல் நாங்கள் இனிமையான நண்பராக பழகி வருகிறோம். அவரை நான் திருவள்ளிக்கணில் இருக்கிறேன், அவர் ராயப்பேட்டா உட்லண்ட்ஸ் தேட்டர் அருகில் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருவள்ளிக்கணிக்கு வருவார். திருவள்ளிக்கணியிலே சிஎஸ்சி கிறிஸ்டியன் சர்ச் இருக்கிறது. அதற்கு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களா என்று ஒரு தொலைபேசி அழைத்து அதன் பின்பாக நாங்கள் இருவரும் நடப்பில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், தலைவர்களுடைய நிலைப்பாடு, இந்து மதம் மற்றும் கிறிஸ்துவ மதம் மற்றும் இஸ்லாமிய மதம் போன்ற நிகழ்வுகளை எப்படி செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு பல்வேறு மதத்தினரையும் பல்வேறு ஜாதியினரையும் அழைத்ததன் பேரில் அவருடைய மனது இந்தியாவில் போல ஒரு புனிதம் பெற்று இருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது. அதே போல ஐயா அவர்கள் பல்வேறு பணிகள், இரவு முழுவதும் மாஸ் என்கிற சொல்லப்படுகிற வழிபாடு, அதெல்லாம் முடிந்துவிட்டு சற்று இறைவன் கொடுத்த வரம். ஏனென்றால் இரவு முழுவதும் ஒரு ஜபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நபர்களுக்கு போதனை சொல்லக்கூடிய ஒரு ஆசானாக திகழ்ந்து வருகிறார். அதன் காரணமாக அவருடைய உடல் ஒத்துழைப்பு தரவில்லை. அதே போல கடந்த ஆண்டு இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு என்னை அழைத்த போது என்ன உற்சாகத்துடன் அழைத்தாரோ அதே உற்சாகத்துடன் இந்த வருடமும் மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என அழைத்த நபர்கள் எல்லாம் நாளை கிறிஸ்துமஸை வைத்துக் கொண்டு, பெரும்பாலும் இன்று வருவது கடினமாக இருக்கிறது என்கிற ஒரு சூழல். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்கு சென்னை முழுக்கவே விழா கோலம் கொண்டிருக்கிற காரணத்தினால் சாலைகளும் டிராபிக் ஜாமில் சம்பித்து போயிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்று இருவேறு தலைவர்களுடைய நினைவு நாள். ஒன்று நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள், மற்றொன்று நாம் மனதில் நாம் வாழ்வில் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் நம்மளுடைய பெரியார் அவர்களுடைய நினைவு நாள். அந்த விழாவில் நிறைய சென்னையில் ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய படை திறப்பு விழாவை வைத்து பல்வேறு மக்களுக்கு உணவளித்து கொண்டாடி வருகின்றனர். ஏனென்றால் அவருடைய செயல்பாடுகள் தமிழக அரசியல் மட்டுமல்ல, கடவுள்களை இழிவாக பேசுவது, தவறாக நினைப்பது, அந்த செய்தியை பார்த்து ஊடகங்களிலோ அல்லது வலைதளங்களிலோ சமூக வலைதளங்களிலோ பார்த்து அதை லைக் செய்வது கூட ஒரு மிகப்பெரிய குற்றமாக நாம் எண்ண வேண்டும். ஏனென்றால் பிற மதத்தினரும் நம்மை போல் ஒரு மனிதர்கள் தான் என்ற ஒரு உன்னதமான கருத்தை இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார். அதை நாம் கடைபிடிப்போம். மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை
தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பிறந்த நாள் என்ன, ஆண்டவர் இயேசுவின் பிறந்த நாளாக இருந்தாலும் அவருக்கு நான் நடத்துவதால் எங்கள் வழக்கறிஞர் அண்ணன் இளைய கட்டபொம்மன் மூலமாக என்னை வாழ்த்து பேசுவது இது தேவனுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாவதாக. ஏன்னா நான் ஒரு சிறுவர், நான் சிறுவோட டைரக்டர் உலகத்தை கலக்க வேண்டும் ஒரு சிந்தனையில் எல்லாம் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையில் இருந்தேன்னு இயேசு பிடித்துக் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனால் இது இந்த கடவுளை செய்ய வேண்டும் என்ற பயபக்தியோடு தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். எங்கள் வைத்து அன்புக்கு அண்ணன் இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாம் இப்பொழுது ஏதோ செய்தி வழங்கி கேக் வெட்டி இயேசு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இந்த மகிழ்ச்சி அன்பை குறித்து தான் பரிசுத்த வேதம் திரும்ப கூறுகிறது. அப்படிப்பட்ட அன்பார்ந்த சிறு விழாவிற்கு நீங்கள் எல்லாம் வந்திருப்பதை பலரும் உங்களை பார்த்து ஆசீர்வதித்துக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடு இந்த வாழ்த்துறை விழாவில் அடுத்தது யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். கிறிஸ்து பிறப்பு என்பது மிகவும் இன்றியமையாதது. அது முக்கியமாக சொல்ல போனால் ஒரு கடவுள் பூமியில மனுஷருடைய பாவங்களை நீக்க ரட்சிக்கவும் உலகத்துல வந்தார். இது எதற்கு அடையாளம் என்றால் மரண இருள் இருந்த மனிதர்களை மீட்கப்பட்டு அவர்களுக்கு ரட்சிப்பின் வழியில் நடத்த கொண்டு வந்த காரியமாக இப்போது இந்த விழா சிறப்பத்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அருமையான இந்த விழாவினை ஏற்று நடத்துகிற குணசேகர ஐயா வாழ்த்து வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக ஊடக நண்பர்கள் வந்திருக்கோம். அந்த இயேசு நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம். டியூ நியூஸ் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் இனிய நல்வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு விசை இயேசு நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த அருமையான நிகழ்வுகளை அழகாய் நடத்தி பெரிய காரியங்களை செய்வார் என்ற விசுவாசம். நன்றி. திருப்பி நாளை இன்னைக்கு தேசிய செய்தியாளர் ஐயா இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடியிருக்கிறார். ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் செய்தித்தாளிலே வெளிப்படுத்தியிருக்கேன். அது பல மாவட்டங்களுக்கும் பல தேசங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறது. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை பற்றி தெரியாத மக்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை எடுத்து கூறி இது கடைசி கால கட்டமாக இருப்பதால் ஆண்டவர் வரை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பற்றி தெரியாதவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை ஆண்டவர் வழிநடத்தி நடத்துமாறு இயேசு நாமத்தால் உங்களை வந்த அனைவரையும் பணியுடன் தாக்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேரத்தில் நம்ம குணசேகர் சார் வந்து அனைத்து பகுதியை சார்ந்த தலைவர் பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாமே கிறிஸ்துமஸ் வந்து வீட்டுல சந்தோஷமா கொண்டாடுவாங்க, இந்த நிகழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. ஆனா வந்து குணசேகர் சார் வந்து ஒரு பத்திரிகையாளர் அனைத்து ஒன்றா சேர்த்து இந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய பண்ணிருக்காரு. நம்ம ஜெகதீஷ் சார் எல்லாம் ரொம்ப சிறப்பா வந்து நம்ம குமார் சார் எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பா வந்தாங்க. எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் வீட்லயே வந்து நிகழ்ச்சி கொண்டாடுவாங்க. பத்திரிகையாளர்கள் ஒரு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி வந்துட்டு விவசாய நம்பிக்கை ஆன்மீக
அனைத்து தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய மெம்பராக இருக்கிறதுனால கிறிஸ்துமஸ் எல்லாரும் ஒவ்வொருவரும் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர் எங்கள் தலைவர் அண்ணன் முனைவர் ரா குமார் அவர்கள் இந்த வருடமும் பல ஏற்பாடுகளில் இந்த ஆலோசனை கொடுத்துள்ளது. இந்த பேரை சொல்வதனை நான் எப்பொழுது வீட்டாக வந்திருக்கிறார். அவர் சார் மேசியா செய்தி சார்பாக வரவேற்று அவர்களை இப்பொழுது வாழ்த்து வழங்க அழைக்கிறேன். மேசியா செய்தி கிறிஸ்துமஸ் விழா. இந்த மேசியா செய்தி கிறிஸ்துமஸ் விழா 12ஆண்டு காலமாக அந்த மேசியா செய்தி ஆசிரியராக இந்த இதழை சிறப்பாக நடத்தி வருகிறார். ஒரு இதழை நடத்துவது என்பது எவ்வளவு கடினம் என்பது இவருக்கு தெரியும். ஆனால் இவர் நாங்கள் விரும்புகிற செய்திகளை விட தேவனுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தை மேசியா செய்தி ஆசிரியர் குலசேகரன் அவர்கள் செய்து வருகிறார்கள். தேவனுடைய செய்தி, அதில் என்ன வார்த்தைகள், தேவன் என்ன வார்த்தையை கொடுக்கிறார், தேவனுடைய அந்த சித்தாந்தம் என்ன, அவருடைய கருத்துக்கள் என்ன, அப்படின்ற அந்த வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய ஒரு இதழை 12 காலம் நடத்துவது சாதாரண செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதழை அவர் உலகத்தை தேவ செய்தியை வெளியே கொண்டு வந்த ஒரு பெரிய செயல். இது பெரிய வாழ்வதில்ல. மேசியா செய்தியை பார்த்தீங்கன்னா எந்த இன்னைக்கு தேவனுடைய கிறிஸ்துவ விழா கொண்டாடுகிறோம். தேவன் இந்த பூமிக்கு உத்தமமாக வந்த தேவன் அந்த தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் வாழ வேண்டும் இருக்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியை இந்த பேராயர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சிந்தனையாளர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த விழாவிற்கு பேராயர் சாம் வருகிறார்கள். அவர் தேவனுடைய செய்தி மட்டுமல்ல, சமூக சிந்தனையை அவ்வளவு அழகாக பேசக்கூடியவர். அதை கேட்கணும் நிகழ்ச்சியை நான் வந்தேன். ஏன்னா காரண அளவுக்கு தேவனுடைய சொல்லுவாங்க. அதே மாதிரி இளைய கட்டபொம்மன் துயரக்கூடிய அந்த வாரிசு, அந்த ரத்தம், அந்த வாரிசையே ஒரு ரத்தமாக இருக்கின்ற மனிதனுடைய நண்பர் பத்திரிகை ஒரு நல்ல நட்புக்கு சொந்தக்காரர், ஆல் மீடியா பிரசுரக்கூடிய தலைவர் ரவி பிரகாஷ் அவர்களே, தமிழ் எக்ஸ்பிரஸ் ஆசிரியர் மரியாதைக்குரிய நண்பர் எம்ராஜ் அவர்களே, விஜயராஜன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, சரவணன் அவர்களே, உதயகுமார் அவர்களே, தளபதி அவர்களே, அன்பு நண்பர் ஜெகதீசன் அவர்களுடைய ஒரு பத்திரிகை துறையில ஒரு மாபெரும் எந்த கருத்தை சொல்லக்கூடியவரை பல ஆண்டுகளாக பதிவு துறையுடைய ஆசிரியராக நல்ல ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடியவர். நல்ல ஒரு அவர் இடங்கள்லாம் நடத்தி இங்க வந்திருக்கிறவங்க ஒரு ஜாமான் எல்லாரும் தேவன் என்ன சொல்கிறார், இந்த பூமிக்கு எதிர்த்து வந்தார், பாவத்தில் இருந்து மனிதனை விடுதலை செய்கிறது. எல்லாம் மனிதனாக ஒரு கடவுள் எடுத்து மனிதனுடைய சாயல ஒரு படைத்தார். மனிதனுடைய சாயல கடவுளுடைய சாயல மனிதனை படைத்தார். எந்த மாதிரி உத்தமனாக இது தேவனுடைய செயல்பாடு, அவருடைய சிந்தனைகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு சொன்னால் அவர் இந்த பூமியில் வந்ததிலிருந்து பாவத்தை மதிக்க வந்தார். இன்னைக்கு எவ்வளவு பாவங்கள் நிறைந்த உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நாம் உலகத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த இறைவன் உள்ளத்திலே புரிந்தார். ஏன்னா எந்த தவறுகளும் செய்யாம, பாவங்கள் செய்யாம, யாரையும் கெடுக்காம, யாரையும் கஷ்டப்படுத்தாம, யாரையும் துன்பப்படுத்தாம, யாருக்கு இருந்து என்ன அனுமதிக்காம தேவனுடைய சக்தியில உண்மையா இருக்கிறோம். தேவன் நம்மளோட உள்ள இருக்கு, நம்ம உள்ளத்துல தேவன் தூண்டிலில் இருக்கிறார், தூண்டில் இருக்கிறார். ஆனால் இந்த உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை ஆகையால் இறைவன் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறார். அவர் நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நம் தூய்மையாக வைத்திருந்தால் இறைவன் நம்மளோடு குடியிருப்பார்.
ஆகையால் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்மளுடைய நண்பர் குணசேகரன் இன்னும் பல ஆண்டு காலமாக தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து மக்களுக்கு செய்தியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே வருகிற இந்த 2025ஆம் ஆண்டு எல்லோரும் ஒரு புத்துணர்ச்சியாக எல்லாம் ஒரு கொள்கையை ஒன்று கடைபிடிச்சுக்கணும். நம்ம இந்த 2025ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். நம்ம யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யக்கூடாது, நல்ல மனிதனாக வாழணும், நல்ல செயல்பாடுகளை வாழ்கின்ற எண்ணம் கொண்டிருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்மளோடு இருப்பார் என்று வாழ்த்து. எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து ஆண்டோர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டோர்கள் வந்திருக்கின்றார். இவர்கள் மத்தியிலே என்ன பேசினாலும் இந்த பார்க்கிற போது இந்த பெரும் வெள்ளத்தில் ஒரு சிறு தொழிலாக நான் பேசுகிற சந்தோஷம் இருக்கிறேன். கிறிஸ்துமஸ் திருவிழா என்றாலே அனைவரும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்க சொன்னால் ஒரு போராட்ட அடுத்த எலெக்ஷன் வருவதற்காக தயாரி போடுற அரசியல் கட்சிகள் ஏன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் கோவில் இருக்கிறாங்க. இந்த மாசம் ரொம்ப டெல்லான மாசம். ஆனா தேவன் இந்த டெல்லான மாசத்தை பிரம்மாண்டமாக கூட்டார். எல்லா கட்சியிலையும் 1000, 2000, 3000 சாப்பாடு தொடர்ந்து எல்லாரும் ஆர்வம் இல்லை. என்னுடைய ஈடுபாடு என்னன்னு சொன்னா 2026க்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார் இவர்தான். ஆனால் இங்க அமர்ந்து இருக்கிற நண்பர்களாகி நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் வேறொரு பாதையை செல்லாதவர்களுக்கு நல்ல நோக்கத்தோடு ஒரு பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவர்களுக்கு மாற்றமாக ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணப்படைத்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவர்கள் அப்படித்தான். பைபிளை யாருக்கு தெரியாதோ அவர்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சொல்ல வேண்டும் என்று வார்த்தை. இதுதான் உண்மை. யாருக்கு தெரியலையே நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அதுக்கான சகோதரர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கிறிஸ்துமஸ் விழாவுடைய நோக்கம் அப்படியாக தான் காணப்படுகிறது. அவர்களின் முதல் அவருடைய எண்ணம் பார்த்தீங்க சொன்னா பத்திரிகை துறை நண்பர்கள் சமுதாயத்தில் மிக அவசியமானவர்கள் என்பதை உணர்ந்து இந்த நாளை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. செலக்ட் பண்ணி தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவர்கள் மாத்திரமல்ல நம்முடைய உறவுகள் நம்மோடு தொடர வேண்டும். அது மாத்திரமல்ல இந்த 24 எண்களை நிற்கிறோம். இந்த முழுவதும் நம்மளோடு பயணித்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நான் பங்கெடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மூத்தவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா பிஷப் அவர்கள் என்ன தெரியாது, அவங்க எனக்கு நிறைய நல்லா தெரியும். அதே போல ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில ஒரு அண்ணன் சந்திச்சிருக்கேன். எனக்கு அரசியல் ஆசானாய் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தது. எனக்கு விரலை தாங்கிய வருவார். அப்ப அவர் சொல்றது எனக்கு புரியல. அனுபவத்த பிறகு நான் புரிந்து கொண்டு ஒரு நல்ல நோக்கத்துக்காக நிறைய பேர் நல்லெண்ணம் சொல்லுவாங்க. மனசுல நல்லெண்ணம் இருக்காது, கெட்ட எண்ணமாக இருக்கும். பேர் சொல்றது மாறாக
இந்த நல்ல நேரத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து பேசி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வாழ்த்தி மீண்டும் இவர்கள் வளர வேண்டும், இவர்களுக்கு உதவி செய்ய காத்துக் கொள்கின்றோம். கேட்கிற உங்களுக்கு கொடுக்கப்படும், கருத்துக்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இந்த மனம் முழுக்க உங்களை பாதுகாத்த தேவன் வரும் நாட்களிலே உங்களை பாதுகாக்க வழிபாடு சூழ்ச்சி நடத்தும் வாய்ப்புக்கு கண்டிப்பாக நன்றிகின்றேன். நன்றி என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு எல்லோரும் அன்போடு வாழ வேண்டும் என்று வேண்டுகோள் கொண்டு இந்த கிறிஸ்துவ நாளில் அனைவருக்கும் இந்திய கிறிஸ்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி இடம்பெறுகிறேன். நன்றி ஆனால் ஜெகதீசன் அவர்கள் பகுஜன் குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர், மிகவும் தேசிய செய்தியை நேசிக்கக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடியவர், இந்த பங்கனுக்கு எப்படியெல்லாம் விஷயம் வெளியிடும் என்று ஆலோசனை போவார். அண்ணன் அவருடைய வருவாய் என்று இந்த கடமையை தட்டி வரவேற்போம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மெஸ்ஸியா செய்தியின் சார்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது குணசேகர் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு பணிபுரிந்து கொண்டிருக்கும் பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் பேராயர் இயேசுதான் முனைவர் தலைமைச் செயலக பத்திரிகையாளர் சங்க தலைவர் கே. குமார் அவர்களுக்கும், டாக்டர் இளைய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற கழக அவர்களுக்கும், பிரபா ரஞ்சித் குமார் ஆதித்யா பிரஸ் கிளப் தலைவர் அவர்களுக்கும், இதயராஜ் ஆசிரியர் தகவல் எக்ஸ்பிரஸ் அவர்களுக்கும், விஜயராகவன் ட்ரூ நியூஸ் குழுவினர் அவர்களுக்கும், ரமேஷ் மாலை மலர் அவர்களுக்கும், சரவணன் வழக்கறிஞர் அவர்களுக்கும், யுவராஜ் கடல் துணிகள் ஆசிரியர் அவர்களுக்கும், உதயகுமார் சிறப்பு நாடார் பத்திரிகை ஆசிரியர் அவர்களுக்கும், தளபதி அவர்களுக்கும் மற்றும் நீதியின் பாதை பத்திரிகையின் ஆசிரியர் ரஞ்சன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்றாலே ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்றாலே ஒரு சமத்துவ நிகழ்ச்சி. ஏன் சொல்றோம்னா, இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் எல்லாருமே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடிய ஒரு சமத்துவமான ஒரு நிகழ்ச்சியை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். பத்திரிகை எவ்வளவு கடினமான ஒரு தொழில் என்று நம்மளுடைய தலைவர் குமார் அவர்கள் அதை பத்தி விளக்கிட்டார். உங்களுக்கு அதை பத்தி பெருசா பேச வேண்டியதில்லை. இருந்த போதிலும் இந்த நிகழ்ச்சியை நாம் செய்ய வேண்டும், இந்த கிறிஸ்துமஸ் விழாவை செய்ய வேண்டும் என்று குணசேகர் அவர்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தான் என்னிடம் கேட்டிருந்தார். இன்னும் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பண்ற அளவுக்கு ஒரு அதை ஏற்பாடு செய்திருந்தார். ஒரு சில காரணங்களுக்காக, ஏனென்றால் ஒரு கமிட்டியை ஒன்றாக இணைப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஒரு பத்திரிகை துறைய வெளியாட்களை கூட நம்ம இணைச்சிடலாம். பத்திரிகை துறை அனைவர்களும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு பிஸியான ஒரு நாள், கிறிஸ்துமஸ் பெருவிழா விஷயம். இந்த நாளை நம்ம ஒன்றாக இணைக்க முடியாது. ஒருத்தரை விட்டுட்டு நம்ம ஒருத்தர் நிகழ்ச்சி நடத்துறத விட கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியாவது நம்மளுடைய சால்வேஷன்ல குறிப்பிட்ட நபர்களை எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தா குறிப்பிட்ட நபர்களோட கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட முடியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, எதுக்காக நம்ம அந்த குழந்தையை நேசிக்கிறோம், அந்த குழந்தையை எதுக்காக நம்ம நேசிக்கிறோம் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். எல்லோரும் பிறந்தார்கள் இந்த மண்ணில், எல்லா மதமும் பிறந்தது, எல்லா மதமும் பிறந்தது, எல்லோரும் பிறந்தார்கள். ஏன் இந்த குழந்தையை மட்டும் சமத்துவமாக பார்க்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள் என்றால், அந்த குழந்தை பிறந்த ஒரே காரணம் உன்னை அன்பு செய்ய பிறந்தது. அன்றே சொல்லிவிட்டது, நான் உன்னுடைய பாவத்திற்கு. இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் பகுஜன் குரல் பத்திரிகையின் சார்பாகவும் இந்திய விடுதலை பத்திரிகையாளர்களின் சங்கத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களை வழங்க மரியாதைக்குரிய அறநெறி மக்கள் கட்சிகளுடைய தலைவர் பொறியாளர், பல்வேறு தமிழ் சார்ந்த இலக்கியங்களை ஆலோசனை தருபவர், ஏதாவது தேசிய ஒரு பயணித்தால் அதை சரிபடுத்த எனக்கு எப்பொழுது போன் பண்ணி பேசக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களை வாழ்த்து செய்து வர அன்புடன் வரவேற்கிறேன். முற்றம் பத்திரிகையை ஆசிரியர் இவர்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
ஆண்டவரின் பிள்ளைகளாக உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற எனது அன்பை கீழே இழந்த குலசேகரன் அவர்களுக்கு எனது நன்றியை போகிறார்கள். அவர் மிகவும் வேகமான ஒரு சிந்தனையாளர், வேகமான செயல்பாடு உடையவர், எனக்கும் வழிகாட்டியவர், பல இடங்களிலே அறநெறி மக்கள் கட்சிக்கு ஆட்களை தந்தவர் என்கிற நிலையில் நான் அவருக்கு மிகுந்த நன்றிகள் அளித்தவனாக இருக்கிறேன். அதற்கு அடுத்தாற்போல் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற முன்னேற எப்படி செல்கிறதோ அதுக்கு பின்னேற செல்லும் என்று சொல்வார்கள். எங்களது முன்னேறாக நான் நினைக்கிற பேராயர் சாம் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த டிகிரிஸ் அவர்களுக்கும் எனது வணக்கம். ஏன்னா நாங்கள் உடன்பிறவாசம் அண்ணனுக்கும் எனது வணக்கம். அன்பிற்குரிய ஆசிரியர் ஜெகதீசன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித் பிரபாகர் அவர்களுக்கும் தெரிவித்துக் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு எனது நன்றி. முக்கியமாக இந்த செய்தித்துறையில பெரிய ஒரு ஆணையாக கொண்டிருக்கிற அன்பு சமூகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடற்புலி யுவராஜ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு வருகின்றிருக்கிற அறநெறி மக்கள் கட்சியின் சென்னை மாவட்ட செயலாளர் நன்றி. முக்கியமாக இறுதியாட்சி சொல்லணும். இறுதியாட்சி இருக்கிற இடத்துல நிறைய உதவிகளை செய்யக்கூடியவர். நன்றி தம்பி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுத்தை பிறப்பு என்பது உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா. அந்த விழாவை நாமும் கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சி அனுபவம். செய்தித்துறையாக இணைந்து கொண்டாடுறது உள்ள மகிழ்ச்சி. இதற்கு ஒரு நற்செய்தி, அந்த செய்தி மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்று சொல்லப்படுகிறது. செய்திகள் நிறைய எதை வேணாலும் சொல்லலாம். ஒரு செய்தியை சொல்லலாம், அது பிரச்சனைகளுக்கு 4 பேர் கூட நடக்கும். ஆனால் செய்தி மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவ தூதர்கள், இளையர்கள், ஆசிரியர்கள் சொன்னாங்க, ஒரு செய்தியை சொன்னாங்க. முதல் பத்திரிகையாளர் விளையாட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம், வரலாறு இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான நற்செய்தியை அவர் பிறந்தார் என்ற அந்த நற்செய்தி உலகமெல்லாம் சொல்லக்கூடிய இந்த நன்னாள் இங்கே அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு அனுபவம். எனது வாழ்த்துக்களை குறித்து சிறப்பாக பத்திரிகை மென்மேலும் வளர நான் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் புதிய புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்க 2025 அது போல நான் இறைவனை வேண்டிக் கொண்டு கிறிஸ்துமஸ் பாடு பாடி நம்ம மகிழ்ச்சியோடு அவர்கள் இயேசு நாளை கூடவும் அது போல நான் ஒரு நன்றி கூட விரும்புகிறேன். இந்த விழாவுக்கு நடத்துவதற்கு மிக உறுதியாக இருந்த பேராயர் டாக்டர் சாமி ஏசுதாசி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எனது கிறிஸ்துமஸ் நடத்த வேண்டும் என்று உற்சாகப்படுத்தக்கூடிய அண்ணன் என்னுடைய தலைமைச் செயலாளர் பத்திரிகையாளர் தலைவர் கே குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வழக்கறிஞர் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு தலைவர், யுவ தலைவர் இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆசிரியர் ரஞ்சித் பிரபாகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நண்பர் இறுதியாளர் தகவல் ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ணன் விஜயராமன் குழுவினரோடு வந்திருக்கிறார். அவர் குழுவினர் அவர் ஆய்வு மனமார்ந்த நன்றி. மாலைமலர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு மிகவும் நன்றி. வழக்கறிஞர் சரவணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர் ஆசிரியர் அண்ணன் குருநாதர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான பத்திரிகை இன்று வருகிறது. அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம்.
ஜெகதீஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதியின் பாதை அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் ஜான்சன் அவர்களுக்கும் அதுபோல் வருகை தந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுடைய நண்பர் கேரளாவிற்கு வருகை தந்திருக்கும் ராஜ்மேதி பாஸ்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும். ஒவ்வொருவரும் எனக்கு உதவி இருக்கிறீர்கள். உங்களுடைய உதவியை கொண்டுதான் இந்த வெற்றிகரமாக இதை செய்ய கர்த்தர் கடன் கொடுத்தார். என வரக்கூடிய எல்லா புகழ்ச்சியை எல்லாம் உங்களுக்கே சொந்தமானது. நான் உங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நண்பராக காணக்கூடியவர்கள் இங்கே வருகின்ற அவர்கள் நீங்க அம்மா அவர்களுக்கு மாமா நன்றி, சகோதரி அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இப்பொழுது மிக மகிழ்ச்சியோடு எல்லாம் எல்லோரும் இணைந்து நாம் கேட்டு வைத்து மகிழ்ச்சியை கொண்டாட போகிறோம். ஐயா அவர்கள் இப்பொழுது தேவ செய்ய வழங்குவதாக. ஒரு பல 100 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை இன்று வரை கொண்டாட தேவன் நமக்கு கொடுத்த இந்த பிரிவுக்காக நாம் நன்றி செலுத்துவதோடு கூட இந்த விழாவுக்கு வருகை தந்த அன்பு உள்ளங்களை மேசியா செய்தியின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாகவும் நன்றியுடன் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் முனைவர் கே குமார் அவர்கள் தலைமை செயலர் அனைத்து பத்திரிகையாளர் சங்கம் அவர்களையும், என் அன்பு சகோதரர் இளைய கட்டபொம்மன் அவர்களையும், அன்பு சகோதரர் ரஞ்சித் பிரபாகர் அவர்களையும், திருதராஜ் அவர்களையும், அன்பு சகோதரர் விஜயராகவன் அவர்களையும், ரமேஷ் அவர்களையும், சரவணன் அவர்களையும், யுவராஜ் அவர்களையும், உதயகுமார் அவர்களையும், அறநெறி மக்கள் கட்சியின் தலைவர் தளபதி அவர்களையும், அன்பு சகோதரர் ஜெகதீசன் அவர்களையும், டிக்ரூஸ் அவர்களையும், ரஞ்சன் அவர்களையும் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உணர்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வருடம் மட்டுமல்ல, வருகிற 25வது வருடம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான வருடமாக இருக்கும்படியாக முதன்மையாக வாழ்த்துகிறேன். ஒரு சிறு நிமிடம் தான், 5 நிமிடம் தான் நான் எடுத்துக்கொள்வேன், அதிக நேரம் எடுக்க மாட்டேன். ஏனென்றால் இது உலகம் முழுவதும் எல்லோரும் அறிந்த ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியாளன் பிறந்த நாள் என்றே நான் சொல்வேன். அவரை தேவன் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். கிறிஸ்துவ தலைவர்கள் அவர்களை ஒரு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபித்தவர்களாக சொல்லுவார்கள். ஆனால் நான் ஒரு பேராயத்தின் தலைவராக இருந்தாலும் கூட அவரை நான் ஒரு புரட்சியாளர்களை பார்ப்பதிலே தான் மிக மகிழ்ச்சி அடைவேன் எப்பொழுது. ஏனென்றால் இந்த உலகம் பல காரியங்களிலே பிரிவுபட்டு இருந்த நாட்களிலே அன்பு இல்லாததற்கு ஒன்றுமில்லை என்று திருவள்ளுவர் சொல்லுவதை போல அந்த அன்பு என்ற ஒரு பிரதான ஒரு குறிக்கோளை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்து எல்லா மனுஷர்களையும் ஒளிப்பிக்கிற ஒரு தூய்மையான ஒளி என்று அவரை குறித்து பேசப்படுகிறது. எல்லா மனுஷரையும், எல்லாருக்கும், யாரும் ஒரு தனிப்பட்ட இந்த பிரிவினருக்கு, இந்த ஜாதியினருக்கு, இந்த அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் என்ற ஒரு வார்த்தை பிறப்புக்கும் எல்லாருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த தமிழ் தத்துவத்தின் அடிப்படையிலே உலகமெங்கும் பரவி இருக்கிற இந்த கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து விரும்பினார். அதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். அருமையான அன்பு சகோதரர் தளபதி அவர் சொல்லும் போது சொன்னார், நான் பேச எடுத்த முதல் கூற்று, எப்போதெல்லாம் கிறிஸ்துமஸ் விழா நடத்த வேண்டும் என்று மெஸ்ஸியா செய்தி விவசாயி சொல்லும் போது நான் உடனே சொல்வேன், பத்திரிகையாளருக்கு ஏன் நடத்தலன்னு கேட்பேன். ஏனென்றால் இந்த உலகத்தின் முதல் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்ற அந்த செய்தியை உலகத்துக்கு அறிவித்த முதல் பத்திரிகையாளர்கள் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்களைத்தான் ஆண்டவர்களுடைய தூதன் இறங்கி முதல் செய்தியை சொல்லுகிறார். That is the first news for a good news. முதல் செய்தி உலகத்துக்கு வருகிறது, நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தியை கொண்டு போன மேய்ப்பர்கள் அவர்கள் தான் பத்திரிகையாளர்கள். அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம
நாம் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறோம். எந்த செய்தியும் யார் மூலமாக போகிறது? பத்திரிகையாளர் மூலமாகத்தான் போகிறது. அப்ப அன்னைக்கு இருந்த அந்த மந்தை மேய்ப்பவர்களை போலத்தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். நம்மளும் இயேசு கிறிஸ்துடைய அந்த அந்த காலத்துல இருந்த மந்தை மேய்ப்பவர்கள் போலதான் ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல செய்தியும் கொண்டு போவார்கள். சில நேரத்தில் ஏற்படுகிற துச்செய்தியும் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எல்லா செய்திகளும் கொண்டு போகிறோம். ஆனால் அன்று இருந்த அந்த மந்தை மேய்ப்பவர்கள் நல்ல செய்திகளை மட்டுமே முதலாவது மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அவர்கள் சொன்ன செய்தி இதுதான்: இந்த உலகம் முழுவதற்கும் இதில் சமாதானத்தை உண்டாக்குற ஒரு மனிதன் பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து என்ற மனிதன் இங்கு பிறந்திருக்கிறான். அந்த உலகம் முழுவதும் சமாதானத்தை உண்டாக்குவான் என்று சொல்லி. ஆனால் உலகம் முழுவதும் சமாதானத்தை உண்டாக்க பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து என்ற மதம் சமாதானத்தை தான் உண்டாக்கினதா என்றால் பல நூற்றாண்டுகள் இல்லை. உலகத்திலே அதிகமாக மோசமான போர்கள் யாரால் உருவாக்கப்பட்டது என்றால் சிலுவை யுத்தம் தான். 1.5 கோடி மக்களை கொன்று குவித்தவர்கள் கிறிஸ்தவர்கள். மோசமாக இருந்த காலம் உண்டு. அன்பை பிரசங்கித்த, அன்பை போதித்த கிறிஸ்தவ மதம் தான் ஒரே ஒரு ஊருக்காக இன்று வரை போராட்டம் நடத்துகிறது. எருசலேம் என்ற ஒரு ஊருக்காக பல கோடி மக்களை கொன்று போட்டிருக்கிறது. ஆனால் என்ன நோக்கம்? நாடுகளை பிடிப்பது, மக்களை பிடிப்பது என்பதெல்லாம் இடையிலே வந்தவர்கள் சொருகி வைத்துவிட்ட போன செய்தி. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உண்மை நோக்கம் அன்பும் சமாதானம் என்பதனால்தான் இது உலகளாவிய மிகப்பெரிய மதமாய் வளர்ந்து மிகப்பெரிய சிந்தனையை தூண்டிவிட்டது. புத்தர் சொல்லாத, புத்தர் செய்து காட்டாத செயலா இயேசு கிறிஸ்து செய்து விட்டார் என்றால் இல்லை. புத்தர் மிகப்பெரிய மன்னிப்புக்கான செய்தியை சொல்லி போனார். ஒரு முறை புத்தனிடத்திலே வந்து ஒருவன் பேசிக் கொண்டிருக்கும் போது புத்தன், யார் இங்க புத்தன் என்று கேட்கிறான். புத்தன் அமைதியா எழுந்து நான் தான் என்று சொன்னான். உடனே அவன் காரி அவன் முகத்திலே துப்பி விட்டான். புத்தன் அமைதியாக அதை உடைத்து விட்டு ஒன்றுமே சொல்லவில்லை. அப்படியே அமைந்து கொண்டான். பக்கத்தில் இருந்த அவனுடைய சீடன் எழுந்து அவனை அடிக்க போனான். புத்தன் சொன்னான், அவன் அடிக்காத. ஏன் என்று கேட்டான். அப்ப அவன் கேட்டான், நான் புத்தன் யார் என்று கேட்டான். எதற்காக அவனுக்கு கோபம் வந்தது என்று கேட்கும் போது புத்தன் சொன்ன ஒரு கருத்து அவனுக்கு ஏற்கவில்லை. அவனுக்கு புத்தன் யார் என்று தெரியாது. அந்த கருத்து மேல் அவனுக்கு கோபம் இருந்தது. அதனால் அவன் நேராக வந்து புத்தன் யாருன்னே தெரியாத ஒருவன் சொன்ன கருத்தின் மேல் கோபம் வந்ததாலே அவன் புத்தனை தெரிந்து கொண்டு அவனை தாக்கினான். ஆனால் இயேசு யார் என்று தெரியும், அவர் கருத்து என்னவென்று தெரியும். அவரோடு இருந்த அந்த இனத்தின் மக்கள் தான் அவரை காட்டி கொடுத்த ஒரு சிலுவையில் அறைந்தார். என்ன காரணம்? இன்று அதே காரியத்தை தான் உலகம் செய்து கொண்டிருக்கிறது, நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து விரும்பின அந்த சமாதானம், இயேசு கிறிஸ்து விரும்பின அன்பு, இயேசு கிறிஸ்து விரும்பின காரியங்கள் இன்று நம்ம இடத்துல இல்லை. அவர் என்ன விரும்பினார்? ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள், நீ உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி என்று சொன்னார். நீ எப்படி உன்னை நேசிப்பாயோ, நீ எப்படி உனக்கு விருப்பமான சட்டைகளை போட்டுக் கொள்வாயோ, உனக்கு விருப்பமான காரியத்தை செய்வாரோ அப்படி மற்றவனுக்கு செய்ய என்று சொன்னார். ஆனால் இன்று உலகம் என்ன நினைக்கிறது? உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறது. சொந்த சகோதரர்களுக்கு விரோதமாய் சொந்த சகோதரன் இருக்கிறான். தகப்பனை பிள்ளை கொலை செய்கிறான், பிள்ளையை தகப்பன் கொலை செய்கிறான். எதற்காக? பணம் என்ற ஒரு காரியம், உலக சிற்றின்பங்கள் என்ற காரியம். இதையெல்லாம் கடந்துதான் இயேசு சொன்னார், நானே உலகத்தின் ஒளியாய் வந்தேன், என்னிடத்தில் இருள் இல்லை. அப்ப இந்த உலகத்துக்கு வந்து அவர் சொன்ன செய்தி என்ன? அன்பு. அன்பு எல்லா பாவங்களையும் மூடும், அன்பு சகலத்தையும் தாங்கும். அந்த அன்பை காட்ட வந்த அந்த மிகப்பெரிய ஒரு வெளியான அந்த தேவனை தான் இன்று உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை பகைத்து விட்டது. இன்று இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள், இன்று இருக்கிற எல்லா காரியங்களும் வேத சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறது, வேத காரியங்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் இன்னும் அமைதியாக இயேசு வழி நின்றவர்களாக, இயேசு சொன்னார், என்னிடத்தில் 2 உடைகள் இருந்தால், உன்னிடத்தில் 2 உடைகள் இருந்தால் ஒன்று மற்றவனுக்கு கொடுத்து விடு என்று சொன்னார். கிறிஸ்துவ மதம் அதை சார்ந்திருக்கிற இயக்கங்கள் இந்திய தேசத்திலே எல்லாவற்றையும் செய்து கொஞ்சம் இந்த மிஷனரிகள் தங்களை எல்லாவற்றையும் இழந்தார்கள். நாம் இங்க இருக்கிற ஊர்ல இருக்கிறோம். ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு குக்கிராமங்களுக்கு வடபகுதிக்கு போயிருந்தேன், டெல்லியை சார்ந்த பகுதிக்கு. அங்கு மின் வசதி இருந்தது. நான் போனதுக்கு மோட்டார் ஒரு வாகனத்தில், காரில் போனேன்.
ஒரு வீட்டிலே போய் தங்கினேன், ஒரு சின்ன ஹோட்டலில் தங்கினேன். அங்கு எல்லாம் இருந்தது, ஏசி ரூம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் என்னால் அந்த ஊர்ல தங்க முடியவில்லை. ஆனால் யோசித்து பாருங்கள், 150 வருடங்களுக்கு முன்பாக, 200 வருடங்களுக்கு முன்பாக இந்தியா என்ற நாடு எப்படி இருந்திருக்கும், நம் ஊர் எப்படி இருந்திருக்கும், இங்க என்ன வசதி இருந்திருக்கும். இந்த இடத்திலே மிஷனரிகள் அமெரிக்க தேசத்திலிருந்து, லண்டனிலிருந்து எல்லா சுக பலங்களை விட்டு இங்கு மக்களுக்கான ஒரு பணியை செய்து, இங்கு கல்விக்கூடங்களை கட்டி, ஹாஸ்பிட்டல்களை கட்டி எல்லாவற்றையும் இங்கு செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் என்ன சொத்து வாங்க வந்தார்களா? எதை கொள்ளையடிக்க வந்தார்? அந்த இயேசு அந்த காட்டின அன்பு, உன்னை போல பிறனை நேசி என்று சொன்னாரு. அவர்கள் அன்று போட்ட அந்த வித்து தான் இன்று இங்கு நமக்கு மருத்துவமும் கல்வியும் சகலமாக நமக்கு கிடைத்து நம்மையும் கூட சரிசம மக்களாக, இந்த உலகத்தோடு சண்டை போடுகிற அளவுக்கு ஞானத்தை உருவாக்குற மக்களாக, இங்கிருந்த கல்வியையும் இங்கிருந்த மருத்துவத்தையும் மாற்ற இந்த இயேசுவின் அந்த சிந்தனை அவர்களுக்குள் வந்ததால் தான் எல்லாவற்றையும் வெறுத்து அவர்கள் இயேசுவை போல வழிநடத்தி இந்த உலகத்துக்கு வந்தார், இந்த ஊருக்கு வந்தார். ஆனால் இன்று இருக்கிற அரசியல்வாதிகள், இன்று இருக்கிற காரியங்கள் என்ன நடக்கிறது? நான் வெளியாளை குற்றம் சொல்ல, கிறிஸ்துவர்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவ சபைகள் கூட மிஷனரி சொத்துக்களை விற்கிறார், மிஷனரி ஸ்தாபனங்களை அழிக்கிறார். அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இன்னும் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும். இந்த அரசுகள் எத்தனை விதத்திலே தடுத்தாலும் கிறிஸ்தவர்கள் இன்னும் மற்றவர்களுக்காக செய்கிறார். அவர் ஒரு முன் உதாரணமா இருக்கிறார். இங்கு அநேகர் பலர் ஏழை மக்களுக்கு உதவுகிறார். நான் பார்க்கிறோம், போட்டி போட்டுக் கொண்டு உதவுகிறார். நான் ஒரு திருச்சபை வாசலிலே நின்று பார்த்தேன். ஒரு நாள் மத்தியானம் பார்க்கும்போது 5 வண்டிகளிலே கொடுத்தவனுக்கே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு போகிறான். வரவெல்லாம் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு போறான். ஒரு ஆளை நான் பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தேன். அவர் யாரிடத்தும் சாப்பாடு வாங்கவே இல்லை. யார் வந்தாலும் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தார். நான் கேட்டேன், ஏன் நீங்கள் வாங்கவில்லை? இல்லை சார், நான் இவங்கிட்ட எல்லாம் வாங்க மாட்டேன். இன்னொருத்தர் வருவார், அவர் வருவார், அவர்கிட்ட வாங்குவார். ஏன் என்று கேட்டோம். இந்த சாப்பாடு நல்லா இருக்காரா கேட்டோம். இல்ல இவர் புளிசாதம் தருவார், இவர் பிரியாணி தருவார், அந்த பிரியாணியில் முட்டை இருக்கு, எல்லாம் டேட்டா வச்சிருக்காரு. நான் கேட்டேன், ஏன் இவங்கிட்டலாம் வாங்கல? இல்ல சார், இவங்கெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நின்று போட்டோ எடுத்துட்டு போறாங்க சார், எனக்கு மனசு அது கஷ்டமா இருக்கு. இன்னொருத்தர் வருவார் சார், அவர் யாருன்னு எனக்கும் தெரியாது, வருவார் பாருங்க, மின்னல் மாதிரி வருவார், கொடுப்பார், அப்படியே ஓடிப்பார். சரி, நான் இருந்தாலும் பிடிச்சு கேட்கலான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இறங்கினார், கொடுத்தார், வேகமாக கடந்து போயிட்டார். நான் ஓடி போய் அவரை பிடிச்சி யாருன்னு அவர் சொல்ல. நான் கேட்டேன், யாருங்க நீங்க? அவர் பேரும் சொல்ல மாட்டேங்கிறார். எந்த இடத்துல இருக்கீங்க? ரொம்ப வற்புறுத்த பிறகு அவர் கதையை சொன்னார். அவர் எல்லாவற்றும் மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த ஒரு ஆளாய் இருந்து எல்லாவற்றையும் வாழ்க்கையில பெற்று இந்த உலகத்தினாலே அவர் வஞ்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அன்பை ருசித்த பிறகு தனக்கு இருந்த சொத்தை எல்லாம் பெற்று இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அன்பு நான் வேத புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அவர் பேரிலே இந்து இருந்தது, ஆனால் அவர் செயலிலே கிறிஸ்துவம் இருந்தது. அல்லேலூயா. அந்த செயல்தான் இயேசு விரும்புகிறார். இயேசு பிரசங்கிக்கிறதை விரும்பவில்லை. இயேசு நான் பேசுவதை விரும்புவதில்லை. நான் எப்படி இருக்கிறேன், செயல் எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதைத்தான் இயேசு விரும்பினார். அதுதான் கிறிஸ்துவம். உனக்கு இருப்பதை மற்றவனுக்கு கொடு, இல்லாதவனை பார்த்தால் அன்பு கூறு. எவனுக்கு உதவி வேண்டுமோ அந்த உதவி செய்வதற்கு செய்யாமல் இருந்தால் பாவம் செய்வது. பாவம் பெரியது, ஒருத்தரை கொலை செய்வது பாவம் அல்ல. உனக்கு எதிராக ஒருவன் சாப்பாட்டுகளை அவனுக்கு கொடுக்காமல் நீ கடந்து போனால் நீ பாவம். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். உனக்கு இருப்பதை மற்றவனுக்கு பகிர்ந்து அன்பு செலுத்த. அந்த அன்பை விரும்பின தேவன் கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அது எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மனிதனா இருந்தாலும் பரவாயில்லை. மதம் மனிதனுக்கு இல்லை. மதம் ஒன்று, யானைக்கு மட்டும்தான் மதம் பிடிக்கும், மனிதனுக்கு மதம் பிடிக்கவே கூடாது. அது கிறிஸ்துவமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், இஸ்லாமியா இருக்கட்டும், அவன் மனிதனாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அது எந்த கடவுளா இருந்தாலும் மனிதனாக இருந்தால் அவனுக்கு சொர்க்கம் கொண்டு போவார் என்று நம்புகிறவன். அவன் மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். இந்த கடுமையான உலகத்திலே வாழ்வது கடினம் என்பார்கள். இங்கெல்லாம் இருக்க முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த உலகத்திலும் பாவியாய் இல்லாமல் நீதிமானாய் ஒருவன் வாழ்ந்து முடிக்க முடியும் என்பதற்காகத்தான்
இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், அவர் வாழ்ந்த சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அந்த தேவகுமாரன் அவர் பிறக்கும் போதே சொல்லப்பட்டது, இவர் இறக்குவதற்காக இறப்பதற்காகவே பிறக்கிறார். எல்லா மனிதனும் இங்கு இறக்கிறதுக்கு தான் பிறக்கிறான். எந்த மனிதனும் பிறக்கும் போது அவனுக்கு எந்த டெசிக்னேஷனும் இல்லை. எந்த வீட்டிலும் ஒரு மனிதன் பிறக்கும் போது, ஒரு குழந்தை பிறக்கும் போது, எங்க வீட்டுல ஆண் குழந்தை பிறந்ததுதான் சொல்லுவாங்க. எங்க வீட்டுல ஒரு டாக்டர் பிறந்தது சொல்ல மாட்டாங்க. எங்க வீட்டுல ஒரு இன்ஜினியர் பிறந்துட்டாரு, எங்க வீட்டுல ஒரு கலெக்டர் பிறந்துட்டாரு சொல்ல மாட்டாங்க. எல்லா வீட்டிலும் குழந்தைகளாகத்தான் பிறக்கிறது. ஆனால் மறிக்கும் போது பார்த்தீர்கள் என்றால், ஒரு டாக்டர் இறந்து விட்டார், ஒரு இன்ஜினியர் மறித்தான் என்று பெயர் எவன் எடுப்பானோ அவன் பரலோக ராஜ்யம் போவான் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லி மறுபடியும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நமக்கெல்லாம் பல ரசீதுகளை சொல்லி அன்பில் ரசீதிக்குரிய ஐயா சாமி எஸ்எஸ்சி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்பொழுது நாம் கேட்டு விட்டோம், அனைவரும் வந்து நாம் அதை அந்த